முன்னணி நடிகர் விஷ்ணு விஷாலோட நடிப்பில் வெளியாக போகிற ஆரியன் திரைப்படத்தை விமர்சனத்தை பற்றி பார்ப்போம் வாங்க. நாயகி ஷெர்ரா தத்தா தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் தொகுப்பாளராக வேலை பார்த்துட்டு வர்றாங்க. இவர் ஒரு நேர்காணலில் பிரபல நடிகர் ஒருத்தரை பேட்டி எடுக்கிறாங்க. அப்போது பார்வையாளரில் ஒருத்தரான செல்வராகவன் பேட்டியின் போது நடிகரை அடிச்சுட்டு நேரலையில் பேசுகிறாரு. அப்போது அடுத்து வரும் 5 நாட்களில் 5 கொலைகள் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டுட்டு தற்கொலை செஞ்சுக்கிறாரு. அதுபடி பார்த்தோம்னா அடுத்த நாளில் ஒரு கொலை நடக்குது. இதை விசாரிக்க போலீஸ் அதிகாரியான விஷ்ணு விஷால் களமிறங்குறாரு. இவர் விசாரிச்சுட்டு வர்ற நிலையில் அடுத்தடுத்து கொலைகள் நடக்குது. இந்த கொலைகளை தடுக்க விஷ்ணு விஷால் முயற்சி செய்கிறாரு. இறுதியில் விஷ்ணு விஷாலோட முயற்சி என்ன ஆனது, செல்வராகவன் யார், கொலைகள்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறது இந்த படத்தோட மீதி கதை. படத்திலோட நாயகனாக நடிச்சிருக்கிற விஷ்ணு விஷால் நடிப்பில் முதிர்ச்சி பெற்றிருக்கிறாரு. போலீஸுடைய கச்சிதமாக பொருந்தியிருந்தாலும் தாடி மீசை இல்லாமல் நடிச்சிருக்கிறது பொருந்தாத போல இருக்குது. ஆக்ஷன் காட்சிகளை கவனிக்க வச்சிருக்கிறாரு. நாயகியாக நடிச்சிருக்கும் ஷத்ரா ஸ்ரீநாத் அழகாக அளவான நடிப்பை வெளிப்படுத்திட்டு போகிறாங்க. ஆரம்ப மிரட்டல் ஆகவும் இறுதியில் பரிதாப நடிப்பையும் கொடுத்து இருக்கிறாரு செல்வராகவன். மற்ற கதாபாத்திரங்கள் கொடுத்த வேலையை செஞ்சுருக்கிறாங்க. தொடர்ந்து நடக்கும் கொலைகள் அதன் பின்னணி என்ன என்பதை மையமாக வைத்து படத்தை இயக்கியிருக்கார் இயக்குனர் பிரவீன். வழக்கமான கிரைம் த்ரில்லர் பாணியில் இல்லாமல் மாறுபட்டு இருப்பது சிறப்பு. இந்த நாட்டுக்கு நல்லது செய்வங்க நிறைய பேர் நம்ம அருகில் தான் இருக்கிறாங்க, அவர்கள் நாம் கண்டுக்கிறதே இல்லை அப்படிங்கிறத சொல்ல வந்திருக்கிறார் இயக்குனர். மெதுவாக செல்லும் திரைக்கதை படத்திற்கு பலவீனம், அதுபோல் லாஜிக் மீறல்கள் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். ஜிப்பரனோட பின்னணி இசை திரைக்கதைக்கு ஓட்டத்திற்கு பெரிதும் உதவி இருக்குது. ஷரர் கண் ஒளிப்பதிவு ஓரளவுக்கு ரசிக்க முடியுதுன்னு சொல்லலாம். காவல்துறை சீருடையில் மிடுக்கான தோற்றத்தோட கம்பீரமாக வலம் வரும் விஷ்ணு விஷால் கொலை வழக்கை விசாரிக்கிற தோணியிலேயே ஒரு முதிர்ச்சி நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அப்புறம் மானசாவுடனான காதல், திருமணம், விவாகரத்து என்று அவரது தனிப்பட்ட வாழ்க்கையின் பாதிப்புகளை ஒரு பாடல் மூலமாக வெளிக்காட்டினாலும் அதை தன் அழுத்தமான நடிப்பு மூலமாகவும் உடல் மொழி மூலமாகவும் அனாவசியமாக ரசிகர்களிடத்தில் கடத்தி அசதிக்கிறாரு. கொலைகளை தடுப்பதற்கான முயற்சிகளை அவர் சேகரிக்கும் தகவல்கள், அதனை வைத்து நடத்தும் விசாரணை என்று படத்தோட விறுவிறுப்புக்கு பாதிப்பில்லாத வகையில் இறுக்கமான நடிப்பை வெளிப்படுத்தி தனது கதாபாத்திரத்துக்கு நியாயம் சேர்த்துக்கிறாரு. வில்லனாக நடிச்சிருக்கிற செல்வராகவன் சைக்கோ கொலையாளியாக பயமுறுத்தவில்லை அப்படின்னாலுமே அடுத்து யாரை கொலை செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி படம் முழுவதும் ஏற்படுத்தி பதட்டத்தோடு வச்சுருக்கிறாங்க. அலட்டில்லாத அவருடைய நடிப்பு இயல்பான உடல் மொழி ஆகியவையெல்லாம் அவர் செய்யும் அனைத்து விஷயங்களையுமே நம்ப வைத்து விடுகிறது. தொலைக்காட்சி நிருபராக நடிச்சிருக்கிற ஷெர்ரா தத்தா ஸ்ரீநாத், விஷ்ணு விஷாலோட மனைவியாக நடிச்சிருக்கிற மானசா சௌத்ரி, கருணாகரன், அவினாஷ் என மற்ற வேடங்களில் நடிச்சிருக்கிறவங்களாம் திரைக்கதை ஓட்டத்திற்கு பலம் சேர்க்கும் வகையில் நடிச்சிருக்கிறாங்க. வேகமான திரைக்கதை, விறுவிறுப்பான காட்சிகள் என்று பயணித்தாலும் கதாபாத்திரங்களோட உணர்வுகளையும் பார்வையாளர் தனது பின்னணி இசையின் மூலமும் கடத்துகிறார் இசையமைப்பாளர் ஜிப்ரான். பயப்படுவதையும் தாண்டிய ஒரு உணர்வை பார்வையாளர்கள் ஏற்படுத்த வேண்டும் என்ற சவாலை மிக சாமர்த்தியமாக கையாண்டிருக்கும் ஒளிப்பதிவாளர் ஹரிஷ் கண்ணன் தன் கேமரா கோணங்கள் மற்றும் வண்ணங்கள் மூலம் பார்வையாளர்கள் படத்தோடு ஒன்றுவிட செஞ்சுறாரு. படத்தொகுப்பாளர் ஜான் லோகேஷோட படத்தொகுப்பு மற்றும் சண்டை பயிற்சி இயக்குநர்கள் ஸ்டண்ட் ஷில்வா, பிசி ஸ்டண்ட் பிரபு ஆகியோரது சண்டை காட்சிகளும் படத்திற்கு மிகப்பெரிய பலம் சேர்த்திருக்குது. எழுதி இயக்கியிருக்கும் பிரவீன் கே இதுவரை சொல்லப்படாத ஒரு கோணத்தில் சைக்கோ த்ரில்லர் கதையை கையாண்டிருப்பதோடு அதை நம்பும்படி லாஜிக்கோடு திரைக்கதை மற்றும் காட்சிகளை வடிவமைத்திருக்குது. படத்திற்கு பெரும் பலம் சேர்த்திருக்குது. கொலையாளி யார் என்பது தெரிந்துவிட்டாலும் அவரை பற்றி சிந்திக்க விடாமல் அவர் செய்யப்போகும் கொலைகள் மற்றும் அதனை தடுக்க முயற்சிக்கும் ஹீரோவின் பயணத்தை படு சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கிற இயக்குனர் அவ்வப்போது செல்வராகவனோட செயல்களை புத்திசாலித்தனமாக சித்தரித்து காட்சிக்கு காட்சி வியக்க வைக்கிறாரு. பொதுவாக சைக்கோ த்ரில்லர் படம் என்னாலே கொலைகளை இரத்தமும் சதையுமாக காட்சிப்படுத்தி பார்வையாளரை கதிகலங்க வைக்க முயற்சிப்பார்கள். ஆனால் அத்தகைய எந்தவித முயற்சியும் மேற்கொள்ளாமல் ஒவ்வொரு கொலையையும் அறிவியல் பூர்வீக நிகழ்த்தோடு காட்சிகளில் எந்தவித வன்மத்தையும் வெளிப்படுத்தாமல் அதோட பின்னணியில் மிகப்பெரிய ஒரு சமூக பிரச்சனையை சொல்லியிருக்கிற இயக்குனர் பிரவீன் கே சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை என அனைவரையும் பார்க்கக்கூடிய ஒரு சைக்கோ த்ரில்லர் படமாக கொடுத்திருக்கிறாரு. கொலைகளை வச்சு குற்றவாளிகளை பிடிக்கிற ஒரு பயணமும் கொலைகளுக்கான பின்னணியும் தான் தொடர் கொலைகளை மையமாக கொண்ட சைக்கோ த்ரில்லர் படங்களோட பாணி. இன்றைய பாணியிலிருந்து இதுவரை வெளியாகி வெற்றி பெற்ற சைக்கோ த்ரில்லர் திரைப்படங்களும் பயணிச்சிருக்குது. ஆனால் இப்படிப்பட்ட பாணி துளியும் இல்லாமல் முழுக்க புதிய முயற்சியில் படத்தை கொடுக்க முயற்சி செஞ்சுருக்கிறாரு நம்ம இயக்குனர் பிரவீன் காந்தி. மொத்தத்தில் ஆரியன் ஆச்சரியப்பட வைக்கிறான்னே சொல்லலாம். மேலும் இது போன்ற சினிமா தகவலுக்கு சகானா சூர்யா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.